ஹலோ காம்ரேட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். முதல்ல நான் உங்கள் எல்லார்கிட்டையும் பெரிய சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா சேனலில் ரீசெண்டாக அப்லோட் பண்ண ஸ்கூல் 2017 2 எபிசோடுக்குமே காப்பிரைட் கிளைம் வந்திருக்கு. அதனால் அந்த வெப் சீரிஸை இனிமேல் நம்மளால் கண்டினியூ பண்ண முடியாது காம்ரேட்ஸ். ஆனால் அதுக்கு பதில் பழையபடி ரொம்பவே சூப்பரான ஸ்டோரி இருக்கிற ஷார்ட் ஃபிலிம்லாம் நம்ம சேனலில் தொடர்ந்து போட போகிறேன். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு அழகான மலையாளம் லவ் ஷார்ட் ஃபிலிம் தான் பார்க்க போகிறோம். சரி, ஆன்லைனரை சொல்கிறேன்னு கேளுங்க. டெய்லியும் ஆஃபீஸ்க்கு போக ஒரே கேபில் ட்ராவல் பண்ணுற ஹீரோயின் அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் 2 பேரும் பேசி பழக ஆரம்பிக்க, எதிர்பாராத வகையில் திடீர்னு ஒரு நாள் ஹீரோயினுக்கு கொரோனா பாசிட்டிவ்னு தெரிய வருது. அதனால ஹீரோயினும் வீட்டில் 2 வீக்ஸ் தனித்தனியாக குவாரண்டைனாக இருக்கிற மாதிரி நிலமை வர திரும்பவும் அவங்க ஃபோனில் பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கதையில் என்னென்னலாம் நடந்துச்சு, கடைசியில் அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையான்றத நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி அழகாக சொல்கிறது தான் 14 Days of Love. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மில்லர் வாய்ஸ் ஓவர் அண்ட் நான் உங்கள் மில்லர். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இனி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ள போகலாம். ஓப்பனிங் சீனில், அதாவது நம்மலாம் வீட்டிலே இருந்த கோவிட் டைமில் ஃபார்மல் ட்ரெஸ் போட்டிருக்கிற ஒருத்தர் ரோட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இவர் தான் நம்ம ஹீரோ. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு கேபை வந்து நிற்க, அவர் அதில் ஏறி உட்காந்துட்டு, அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்க, ஆஃபீஸில் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணணும்னு சொல்ல, அதுக்கு டிரைவர், சார் போகிற வழியில் இன்னொரு பிக்கப் இருக்குது, அவங்கள மட்டும் கூட்டிகிட்டு கிளம்பிடலாம்னு சொல்லிவிட நம்ம ஹீரோவும் ஓகேன்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ டெய்லியும் இந்த கேபில் தான் ஆஃபீஸ்க்கு போவார். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த கேப் ஒரு வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்க, அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தா, ஏண்டி கேப் வந்துருச்சு, இன்னும் என்ன ரெடி ஆகிட்டு இருக்க, சீக்கிரம் கிளம்புன்னு அவங்க அம்மா சொல்ல, ஒருத்தவங்க கண்ணாடிக்கு முன்னாடி அவசரமாக ரெடி ஆகிட்டு இருக்கிறதா காட்டுறாங்க. அண்ட் இவங்க தான் நம்ம ஹீரோயின். அழகாக இருக்காங்களா? அப்புறம் நம்ம ஹீரோயின் கிளம்பலான்னு பார்க்கும்போது, ஐயோ அம்மா என்னுடைய ஐடி கார்டு எங்கன்னு அவங்க கேட்க, ஹீரோயினும் அவங்க அம்மாவும் 1/2 மணி நேரமாக வீடு முழுக்க ஐடி கார்டு தேடிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஹீரோவோட மேனேஜர் கால் பண்ணி, இன்னும் ஆஃபீஸ்க்கு வராமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் வாங்கன்னு சத்தம் போட, சார் நான் 10 மினிட்ஸில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கடுப்பாகிட்டுறாரு. உள்ளே பார்த்தா ஒரு வழியாக ஹீரோயினோட அம்மா பாத்ரூமில் இருக்கிற ஐடி கார்டு கண்டுபிடிச்சிட, நம்ம ஹீரோயின் அதை வாங்கிட்டு அவசரமாக வந்து காரில் ஏறிட்டு, அண்ணா சாரிண்ணா லேட் ஆகிடுச்சு, சீக்கிரம் வண்டி எடுங்கன்னு டிரைவர்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ திடீர்னு, இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் வர டைமுக்கு கிளம்புறதா இருந்தால் கேபு தனியாக புக் பண்ணுறது தானே, எதுக்கு இப்படி லேட்டாக வந்து மற்றவங்க டைமை வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு ஆல்ரெடி கடுப்பில் இருந்த ஹீரோ திட்டாரு. இதை கேட்ட ஹீரோயின் ஃபுல்லாக அப்செட் ஆகிடுறாங்க. அது இல்லாமல் எதுவும் பேசாமல் அந்த பக்கம் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறாங்க. கடைசியாக ஹீரோவோட ஆஃபீஸ் வந்ததால் அவர் கேப்பை விட்டு இறங்கிட, அந்த நேரத்தில் ஹீரோயின் சாரி சொல்லலாம்னு தான் பார்க்குறாங்க. ஆனால் லேட் ஆனதால் டோர் வேகமாக சாதிச்சு போயிடுறாரு ஹீரோ. இப்போ ஹீரோயினோட ஆஃபீஸில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நடந்த விஷயத்த சொல்லி புலம்பிட்டு இருக்க, ஆனாலும் அவனுக்கு இவ்வளோ ஆணவம் இருக்கக்கூடாது, அவனை நாளைக்கு பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் ஹீரோயினை பிக்கப் பண்ணுறதுக்கு மறுபடியும் கேபை அவங்க வீட்டுக்கு வர, ஹார்ன் சவுண்டு கேட்ட உடனே ஹீரோயின் அலர்ட் ஆகிட்டு வெளியே வந்து நின்றுட்டுறாங்க. கேபில் உட்காந்துட்டு ஹீரோவை பார்த்தா அவரு பாட்டுன்னு ஃபோனை நோண்டிட்டு இருக்க, திரும்பவும் நம்ம ஹீரோயின் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறாங்க. அப்புறம் கேப் டிராஃபிக்கில் வந்து நிற்க, பொம்மையெல்லாம் விற்றுட்டு இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு விண்டோவை தட்டி, அண்ணா பொம்மையை வாங்கிக்கோங்கன்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோ அதில் ஒரு மஞ்சள் கலர் வாத்து பொம்மையை வாங்கிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட எக்ஸ்ட்ரா காசையும் கொடுக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அதை வச்சுக்கன்னு வாங்காமல் பார்த்துட்ருக்காங்க. ஹீரோ பொம்மையை வாங்கிட்டு திரும்பின உடனே ஹீரோயின் பார்க்காத மாதிரி திரும்பிக்கிறாங்க. அதாவது ஹீரோவை பார்த்து ஹீரோயின் இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க போல். அதனால தான் திரும்பவும் ஹீரோ இறங்கி போகிற வர அவரையே பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ ஹீரோ ஆஃபீஸில் இருக்க, திடீர்னு அவரோட மேனேஜர் கால் பண்ணி அவரை ரூமுக்கு வர சொல்ல, கொஞ்ச நேரம் கழித்து அவரும் ரூமுக்குள்ளே போனால், நீங்கள் நல்லா வேலை செஞ்சுருக்கீங்க, உங்கள் ப்ரெசன்டேஷன் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால உங்களுக்கு ப்ரொமோஷன் தரலாம்னு இருக்கோம்னு மேனேஜர் சொல்ல, நம்ம ஹீரோ செம்ம ஹாப்பி ஆகிடுறாரு. அப்புறம் வேலை முடிஞ்சு ஹீரோ டயர்டாக வந்து கேபில் உட்காந்தா, ஒரு கன்றாவியான பாட்டு காரில் ஓடிட்டுருக்க, என்னன்னு தெரியல, திடீர்னு 2 பேரும் சேம் டைமில் டிரைவர்கிட்ட சாங்கை மாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ முன்னாடி ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் வர, ஹீரோயின் உடனே வண்டியை நிறுத்த சொல்லி 2 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அரியாப்புள்ள மாதிரி ரசித்து சாப்பிட ஆரம்பிச்சிட்றாங்க. அதை நம்ம ஹீரோ யதார்த்தமாக பார்க்க, அவரோட கண்ணுக்கு ஹீரோயின் ஏதோ தேவதை மாதிரி தெரியுறாங்க. ஆக்சுவலாக ஹீரோயினோட பேச இப்போ தான் ஹீரோ மாஸ்க் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் முழுசாக பார்க்குறாரு. அது இல்லாமல் நல்லாவே தெரியுது அவங்கள பார்த்து ஹீரோவும் இம்ப்ரெஸ் ஆகிட்டாருன்னு. அப்புறம் ஒரு வழியாக ஹீரோவோட இடம் வந்துட, அவரும் கேப் விட்டு இறங்கிட்டாரு. ஆனால் என்ன நினச்சாருன்னு தெரியல, திரும்பி வந்து, சாரிங்க அன்றைக்கி ஆஃபீஸில் கொஞ்சம் ப்ரெஷர் இருந்தது, அதனால தான் அப்படி பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருக்குன்னு ஹீரோயின்கிட்ட சொல்ல, பரவாயில்லைங்க அன்றைக்கி நான் தான் லேட்டாக வந்தேன், இட்ஸ் ஓகேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அதோடு இல்லாமல் உங்கள் பேரை நீங்கள் சொல்லவே இல்லைன்னு ஹீரோ கேட்க, இதான் சான்ஸுன்னு, நீங்கள் நாளைக்கு வருவீங்கள அப்போ நான் சொல்கிறேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அதாவது 2 பேர்த்துக்குமே ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் வெளியே மட்டும்தான் சொல்லலை. அடுத்த நாள் நம்ம ஹீரோ வீட்டில் பக்காவாக ரெடி ஆகிட்டு, இன்றைக்கி எப்படியோ ஹீரோயின் பேரை தெரிஞ்சுக்கிட்டு அவகிட்ட நிறைய விஷயங்களை பேசணும்னு செம ஆர்வமாக கேபுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்க, அப்போ திடீர்னு அவருக்கு ஒரு கால் வருது. அந்த காலை அட்டன் பண்ணால், நாங்கள் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுகிறோம், உங்கள் கூட கேபில் ட்ராவல் பண்ண பொண்ணுக்கு கொரோனா சிம்டம்ஸ் இருக்குது, அதனால் அவங்கள 14 டேஸ் குவாரண்டைனில் இருக்க சொல்லியிருக்கோம், நீங்களும் 14 டேஸ் குவாரண்டைனில் இருங்கன்னு சொல்லிடுறாங்க.
இதை கேட்டால் ஹீரோவுக்கு பயங்கர ஷாக்கு. அது இல்லாமல் திரும்ப ஹீரோயினை பார்க்க முடியாதுன்னு ரொம்பவே அப்செட் ஆகிடுறாரு. இப்போ ஹீரோயின் அவங்க ரூம்லேயே குவாரண்டைனே தனியாக இருக்க ரொம்ப நேரம் யோசிச்சு அவங்க திடீர்னு கேப் டிரைவருக்கு கால் பண்ணி, அண்ணா நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டு, ஆமாம் என் கூட கேபில் இன்னொருத்தர் வருவார், அவர் ஃபோன் நம்பர் இருந்தால் சென்ட் பண்ணுங்கன்னு சொல்ல, ஓ அர்ஜுன் சாரா, சரி சென்ட் பண்ணுறேன்னு டிரைவர் சொல்கிறாரு. ஆமாங்க, நம்ம ஹீரோ பேர் அர்ஜுன். இப்போ தான் ஹீரோயினுக்கு அவருடைய பேர் தெரியும். அப்படி நம்பர் வந்த உடனே ஹீரோயின் ஆயின்னு அர்ஜுனுக்கு ஒரு மெசேஜை போட, அதை பார்த்துட்டு ஹீரோ யார் நீங்கன்னு ரீப்ளே பண்ண ஹீரோயின் ப்ரொஃபைலில் அவங்க ஃபோட்டோவை வச்சுட்டு, ஹேய் மேலே பாரு நான் யாருன்னு தெரியும்னு திரும்பவும் மெசேஜ் பண்ணுறாங்க. அட யாருடா இதுன்னு அர்ஜுன் ப்ரொஃபைலில் பார்க்க அதில் ஹீரோயினோட ஃபோட்டோ இருக்கிறத பார்த்துட்டு தலைவர் குஷி ஆகிடுறாரு. அப்புறம் ரொம்ப நேரம் 2 பேரும் சேட் பண்ணிகிட்ருக்க. இப்போ டைம் ஆனதால் ஹீரோயின் பாய் தூங்க போகிறேன்னு சொல்கிறாங்க. ஏய் எங்கே போகிற, நீ உன் பேரை இது வரைக்கும் சொல்லவே இல்லைன்னு அர்ஜுன் கேட்க ஹீரோயின் அவங்க ஐடி கார்டை ஃபோட்டோ பிடிச்சி சென்ட் பண்ணுறாங்க. அதில் பார்வதினு போட்டிருக்கு. ஆமாங்க, இதுதான் நம்ம ஹீரோயினோட பேர். அடுத்து மிட் நைட்டில் தூங்காமல் அர்ஜுன் ஹீரோயினோட ஃபோட்டோவை பார்த்துட்ருக்க பார்வதி ஹீரோவோட ஃபோட்டோவை பார்த்துட்ருக்காங்க. அப்போ பார்வதி ஆன்லைனில் இருக்கிறத பார்த்துட்டு அர்ஜுன் தூங்கிட்டியான்னு மெசேஜ் போட்ட உடனே ப்ளூடிக் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் மாட்டிக்கிட்டாங்க. திடீர்னு எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குது, வீடியோ கால் பண்ணுன்னு அர்ஜுன் கேட்க, அதுக்கு இப்போ நடுராத்திரி 2 மணி ஆச்சு, என்னால் முடியாதுன்னு பார்வதி சொல்கிறாங்க. அப்போ நானே கூப்பிடுறேன்னு ஹீரோ உடனே வீடியோ கால் பண்ண, இதை பார்த்த நம்ம ஹீரோயின் கலைஞ்சிருந்த முடியெல்லாம் வாரி தலையில் பேண்டை போட்டதுக்கப்புறம் தான் காலை அட்டன் பண்ணுறாங்க. எவ்வளவு நேக்கு பார்த்தீங்களா? அட்டன் பண்ணிட்ட அப்புறம் ஹாய்னு சொல்லிவிட்டு என்ன பேசுகிறதுனே தெரியாமல் 2 பேரும் அமைதியாக இருக்க, உடனே குவாரண்டைனில் இருக்கிறதுனால நீ இன்னும் கொஞ்சம் அழகாயிட்டுன்னு அர்ஜுன் சொல்ல, இப்படி கலாய்க்கிறதுக்கு தான் இந்த நேரத்துக்கு எனக்கு கால் பண்ணியான்னு அதுக்கு பார்வதி கேட்க, இல்லை உண்மையிலே நீ அழகாக தான் இருக்குன்னு அர்ஜுன் சொல்கிறாரு. அப்போ திடீர்னு ஹீரோயினுக்கு ஒரு கால் வர, எனக்கு ஒரு கால் வருது நான் திரும்ப கூப்பிடுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டுறாங்க. இதை கேட்டால் அர்ஜுன், நைட்டு 2 மணிக்கு கால் வருதா, யாராக இருக்கும், ஒருவேளை பாய் ஃப்ரெண்டாக இருக்குமோன்னு புலம்பிட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டுருக்க. அப்போ திரும்பவும் ஹீரோயின் வீடியோ கால் பண்ணுறாங்க. அந்த காலை அட்டன் பண்ண உடனே யார் கால் பண்ணது, பாய் ஃப்ரெண்டானு அர்ஜுன் கேட்குறாரு. ஏண்டா நைட்டு 2 மணிக்கு ஒரு பொண்ணுக்கு கால் வந்தா உடனே பாய் ஃப்ரெண்டுன்னு முடிவு பண்ணிவிடுவீங்களா, அது என்னுடைய அண்ணன்னு பார்வதி சொல்ல, ஓ மச்சானா அப்படின்னு அர்ஜுன் சொல்கிறாரு. இப்போ என்ன சொன்னேன்னு பார்வதி கேட்க, நான் அண்ணன்னு சொன்னேன்னு ஹீரோ மழுப்பிட்டுறாரு. ஆமாம் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு இல்லையான்னு ஹீரோயின் கேட்க, இல்லைங்க ஐ எம் சிங்கிள் ரெடி டு மிங்கிள்னு அர்ஜுன் சொல்கிறாரு. என்னது ரெடி டு மிங்கிளான்னு ஹீரோயின் கேட்டா, எல்லாரோடையும் இல்லை எனக்கு பிடிச்சவங்க கூட மட்டும்தான் மிங்கிள்னு ஹீரோ சொல்கிறாரு. அப்படி 2 பேரும் டெய்லியும் ஜாலியாக சேட்டிங்கு வாய்ஸ் கால் வீடியோ கால்னு பேசிகிட்டு இருக்க குவாரண்டைனில் 13 நாள் முடிஞ்சிருது. இப்போ 14வது நாளோட நைட்டு வந்துட 2 பேரும் வீடியோ காலில் பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. ஏன் பாரு மூடப்பான மாதிரி இருக்குன்னு ஹீரோ கேட்க, பின்ன என்ன பண்ணுறது 2 வீக்ஸ் ஒரே ரூம்லேயே இருக்கேன், போர் அடிக்குதுன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அது இல்லாமல் நாளைக்கு என் கோவிட் ரிசல்ட் வருது, அதில் நெகட்டிவ்னு வந்துச்சுன்னா நாளைக்கு உன்னை நேரில் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. மேடம் என்னை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க போலன்னு அதுக்கு ஹீரோ சொல்ல, நம்ம ஹீரோயின் வெக்கப்பட்டு மூஞ்சி முடிக்கிறாங்க. அப்படியே அந்த நாளும் போயிடுது. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் கோவிட் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க ஒரு வழியே ரிசல்ட்டும் வந்துடுது. அதில் நெகட்டிவ்னு போட்டிருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் செம குஷி ஆகிடுறாங்க. அப்புறம் என்ன, அவங்க உடனே அவசரமாக ரெடி ஆகிட்டு ஃபுல் மேக்கப் போட்டுட்டு ஒரு ரெட் கலர் காஸ்டியூமோட வெளியே வந்து கேபுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் நேரத்தில் கேபும் வந்துட்டு ஹீரோயின் டோரை திறந்து ஹீரோவை பார்க்கலாம்னு ஆசையாக வந்தா உள்ள அர்ஜுன் இல்லை. ஆனால் அர்ஜுன் வரலையான்னு டிரைவர் கிட்ட கேட்டால் ஹீரோ இன்னும் லீவில் இருக்காருன்னு அவர் சொல்லிட்டுறாரு. அப்போ உடனே ஹீரோயின் அர்ஜுனுக்கு கால் பண்ணி பார்த்தா ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. இதனால் அவங்க ரொம்பவே சோகமாயிடுறாங்க. ஹீரோயின் ஹீரோவை மிஸ் பண்ணுறாங்க போல். அப்புறம் ஹீரோயினோட ஆஃபீஸும் வந்துட அவங்க கேபில் இருந்து இறங்கி சோகமாக நடந்து போயிட்டுருக்க திடீர்னு யார் மேலேயே இடிச்சிட்றாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. ஏ அர்ஜுன் நீ இங்கே என்ன பண்ணுறேன்னு ஹீரோயின் கேட்க, நான் ஒரு பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண வந்தேன்னு ஹீரோ சொல்கிறாரு. அப்போ அது யாராக இருக்கும்னு ஹீரோயின் யோசிக்க திடீர்னு அதோ அந்த பொண்ணு தான்னு ஒரு பக்கம் காட்டி அர்ஜுன் ஹீரோயின் கிட்ட விரலை கொண்டு வந்து நிறுத்துறாரு. பாரு நீ இந்த இடத்த விட்டு போனால் உனக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஆனால் என்னால் இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது, வில் யூ மேரி மீன்னு ஹீரோ இந்த இடத்துல ப்ரப்போஸ் பண்ணுறாரு. சர்ப்ரைஸாக ப்ரப்போஸ் பண்ணதால் ஹீரோயின் கொஞ்சம் நேரம் ஷாக் ஆகி நிற்க, ஏய் என்ன அமைதியாக இருக்க, என்ன உனக்கு பிடிக்கலையா, சரி விடுன்னு ஹீரோ ஒரு ஸ்டெப்பு தான் பின்னாடியே வச்சுருப்பாரு. உடனே ஹீரோவோட கையை பிடிச்சு நிறுத்தி ஹீரோயின் கட்டிப்பிடிச்சிடுறாங்க. இப்படி ஒரு வழியாக பிரிஞ்சிருந்த 2 காதலர்கள் இணைகிறதால இதோட இந்த கதை முடியுது காம்ரேட்ஸ். என்ன காம்ரேட்ஸ், இந்த கதை நல்லா இருந்ததா? கண்டிப்பாக இந்த வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை இது மில்லர் வாய்ஸ் ஓவர் அண்டு நான் உங்கள் எர்னஸ்டோ மில்லர்.